வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 18 மாநிலங்களில் 103 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார். நாட்டில் வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ள தேசிய வேளாண் பிரச்சாரத்தில் மாணவர்களும் பேராசிரியர்களும் பங்கேற்க வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால் கால்வாய் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் குவாலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 18 மாநிலங்களில் 103 அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். அம்ருத் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட ஸ்ரீரங்கம், பரங்கிமலை, திருவண்ணாமலை, விருதாச்சலம், சூலூர்பேட்டை உள்ளிட்ட ரயில் நிலையங்களும் இதில் அடங்கும். அம்ருத் திட்டத்தின் கீழ் 1300 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பணிகள் நிறைவடைந்த 103 நிலையங்களை பிரதமர் ராஜஸ்தானிலிருந்து திறந்து வைக்க உள்ளார். முற்றிலும் பெண் பணியாளர்களை கொண்டு இயங்க உள்ள தெலங்கானாவின் பேகம்பட் ரயில் நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். இந்த நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள நவீன செயல்திட்ட கண்காணிப்பு கருவிகள் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பயணியருக்கான தகவல் அமைப்பு வசதி, இலவச வைஃபை சேவைகள், ஓய்வறைகள், இழ்வான்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் அம்ருத் ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ள கிருஷி சங்கல்ப் அபியான் தேசிய வேளாண் பிரச்சாரத்தில் மாணவர்களும் பேராசிரியர்களும் துணைவேந்தர்களும் பங்கேற்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், அறிவியல் ரீதியிலான வேளாண் மாற்றங்களை முன்னெடுத்து செல்வதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று குறிப்பிட்டார். இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையம் வேளாண்மையின் கோவிலாக திகழ்கிறது என்று பாராட்டிய அவர், உழவர்களின் பண்ணை தேவைகளுக்கு ஏற்ப ஆராய்ச்சிகள் முடிவு செய்யப்படுவதாக கூறினார். உற்பத்தி அதிகரிப்பு, உற்பத்திக்கான விலை குறைப்பு, பண்ணை பிரிவில் பன்முகத்தன்மை, நிலையான வேளாண்மை பிரிவுகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நாட்டின் வேளாண் பிரிவு வளர்ச்சி கண்டு உலகின் உணவு மையமாக இந்தியா வளர மத்திய மாநில அரசுகள், வேளாண் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். உலக அளவில் எரிசக்தி பாதுகாப்பு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் கூறியுள்ளார். பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், தூய்மை எரிசக்தி தொடர்பான இந்தியாவின் சாதனைகளை பட்டியலிட்டார். கடந்த 10 ஆண்டுகளாக நாட்டில் மேற்கொள்ளப்படும் மின் விரிவாக்க பணிகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிரிவில் எழுச்சி, பசுமை ஹைட்ரஜன் திட்டம் போன்றவற்றை அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார நிலைத்தன்மை, நீடித்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு போன்றவற்றில் உறுப்பு நாடுகளின் ஒருங்கிணைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். தூய்மை எரிசக்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துரைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக உலக நாடுகளிடம் விளக்கம் அளிக்க உள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று உரையாற்றுகிறார். இக்குழு உலகின் பல நட்பு நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் குறித்து எடுத்துரைப்பதற்காக வரும் 23ஆம் தேதி தங்களது பயணத்தை தொடங்க உள்ளது. காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசி தரூர், பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத், ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு சஞ்சய்குமார், திமுக உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் சுப்ரியா சுலே, சிவசேனா உறுப்பினர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் தலைமையிலான 7 குழுவில் இடம்பெற்றுள்ள 59 உறுப்பினர்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உட்பட 32 நாடுகளுக்கு பயணிக்க உள்ளனர். வரும் 23ஆம் தேதி தொடங்கும் இந்த பயணம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை தொடர்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தேசம் பெருமிதத்துடன் கொண்டாடி வரும் நிலையில் இந்திய வீரர்களின் துணிச்சலை தேசம் தலை வணங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தர்மபுரி மாவட்டம் தகடூரில் முன்னாள் ராணுவ வீரர்கள் பங்கேற்ற ஆபரேஷன் சிந்தூர் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. நமது முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த தாக்குதலை துணிச்சலுடன் மேற்கொண்டதாக கர்னல் சேரன் செங்குட்டுவன் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நாம் அனைவரும் அறிவோம். நமது இந்திய ராணுவம் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் அவருடைய சரியான டைரக்ஷனில் ஆபரேஷன் சிந்தூர் என்றது to punish them. நமது இந்திய ராணுவம் இன்றைய அளவில் மிகவும் superiority level என்று சொல்வார்கள், அந்த லெவல்ல இருக்குது. So we have achieved our and we have taught a lesson to the Pakistan forces. இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன்
உதகையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 95. அணுசக்தி திட்டத்திற்காக அவர் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை உடனடியாக மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால், கால்வாய் தூர்வாறுதல் பணிகளை இன்று முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை அறிவியல், பொறியியல், பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை, ஆய்வகம், விடுதி கட்டிடங்களை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 207 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட உள்ள உயர்கல்வித்துறை கட்டிடங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார். தமிழ்நாடு வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் 736 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 109 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 16 பேருக்கு அவற்றை முதலமைச்சர் இன்று வழங்கினார். பெண் கல்வி மேம்பாட்டிற்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண் கல்வி வளர்ச்சி பெருமளவு உயர்ந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் முன்னதாகவே பாட புத்தகங்கள் முழுமையாக வழங்கப்பட்டுவிடும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கு தேவையான 4 கோடியே 19 லட்சம் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ளதாகவும் இத்துறை அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக மருத்துவர்களும் அதிகாரிகளும் தொடர் கண்காணிப்பை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெயிலால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்து மருத்துவர்கள் கொண்ட குழு மாவட்டத்தில் உள்ள டெங்கு போன்ற நோய்கள் குறித்த கலந்தாலோசனை கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப கூட ஹீட் ஸ்ட்ரோக்குக்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை அரசிலிருந்து வரப்பெற்று இருக்கிறதோ அனைத்தையும் நம் மாவட்டத்தில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். கோவிட் குறித்த அரசிடமிருந்து வழிகாட்டுதல் என்ன வருகிறதோ அதுபடி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நம்முடைய மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து மாணவ மாணவியரும் உயர்கல்வியில் சேர்வதற்கான கண்காணிப்பு வழிகாட்டும் கனவு கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த கட்டுப்பாட்டு அறையில் ஆசிரியர்கள் மாணாக்கரை கண்காணித்து உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்வார்கள் என்றார். உயர்கல்வி வழிகாட்டிக்கான கட்டுப்பாட்டு அறை தொடங்கி இருக்கிறோம். பெரிதினும் பெரிதுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே இங்க ஒரு 24க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த கட்டுப்பாட்டு அறையில பணியாற்றுகிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு 30 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்ற விதத்துல ட்ராக் பண்றதுக்கான ஒரு நடைமுறை ஏற்படுத்திருக்கோம். அதனால ஒரு மாணவர் கூட அப்ளிகேஷன் போடாம அல்லது அடுத்த நிலையில உயர்கல்விக்கு சேராம இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இந்த செயல்பாடுகளை. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி, ஒசூர், சூலகிரி பகுதிகளில் தொடர்மழை காரணமாக கிருஷ்ணகிரி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளது. 52 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணைக்கு வரும் 4208 கனஅடி தண்ணீரும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து 1449 கனஅடி தண்ணீர் 7 மதகுகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. 44 அடி கொள்ளளவு கொண்ட கிழவரப்பள்ளி அணையின் நீர்மட்டம் தற்போது 40.67 அடியை எட்டியுள்ளது. இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4208 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் நீப்பத்துறை சென்னியம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 4-5 தினங்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலும் இது சில பகுதிகளில் பரவுவதற்கான வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது வடக்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழையும், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
உலக தேனீக்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 18 மாநிலங்களில் 103 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார். நாட்டில் வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ள தேசிய வேளாண் பிரச்சாரத்தில் மாணவர்களும் பேராசிரியர்களும் பங்கேற்க வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால் கால்வாய் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.